Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Example 11.38 இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 229ல செகண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா தான் இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை படிச்சிடுங்க, அதுக்கப்புறம் இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஒரு சம்முக்கும் அந்த ஃபார்முலா எழுதுவோம், பட் ஸ்டில் நீங்கள் அதை ஒரு வாட்டி படிக்கணும். அதுதான் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். எவாலுவேட் த ஃபாலோயிங் இன்டெகிரல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by x minus 2 whole square plus 1. இப்போ இதான் சால்வ் பண்ணோம். சொல்யூஷனில் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by x minus 2 whole square plus 1 into dx. இந்த டேர்ம் நான் எது கூட இப்போ கம்பேர் பண்ணணும் இல்லையா? இந்த டேர்ம் நான் கம்பேர் பண்ணாதான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இன்டெகிரேஷன் ஆஃப் dx divided by a square plus x square is equal to 1 by a tan inverse of x by a plus c. இந்த ஃபார்முலா தான். எப்படி கண்டுபிடிக்கணும்? dx divided by 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ இது a ஸ்கொயர் ப்ளஸ் x இருக்கிற இடத்துல x minus 2 ஸ்கொயர், x ஸ்கொயர் இருந்தால் நான் இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ a இடத்துல 1, x இடத்துல x minus 2, இதுதான் டிஃப்ரென்ஸ். therefore integration of dx divided by x minus 2 whole square plus 1 square is equal to 1 by a இடத்துல 1 tan inverse of x இடத்துல x minus 2 divided by a இருக்கிற இடத்துல 1 plus c. so next line இது cancel ஆயிடும். tan inverse of x minus 2 plus c ன்னு எழுதிட்டா போதும். ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எழுதுங்க, அப்பதான் எல்லா சம்முக்குமே ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, integration of x square divided by x square plus 5 into dx. இப்போ நியூமரேட்டரில் 1 வரணும், அப்போ தான் நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த x ஸ்கொயரை நான் ரிமூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம். கொஷனில் சொல்யூஷனில் இன்டெகிரேஷன் ஆஃப் x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு dx இருக்கா? இப்போது ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ நான் மேலே என்ன பண்ணுறேன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் 5 டிவைடட் பை x square plus 5 எழுதிக்கிறேன் into dx. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை தனியாக பிரிச்சுக்கலாம், மைனஸ் 5 தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ x square plus 5 divided by x square plus 5 மைனஸ் 5 divided by x square plus 5. நான் வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். அப்போ x ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். நமக்கு வெறும் 1 மைனஸ் 5 by x square plus 5 மட்டும்தான் இருக்கும் into dx. இப்போ இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இன்டிகிரேஷன் ஆஃப் 1 into dx மைனஸ் 5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x square plus 5 into dx. நெக்ஸ்ட் லைனில் இது அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். x square plus root 5 whole square நான் மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், மறுபடியும் எனக்கு 5 தான் கிடைக்கும் இல்லையா? ஃபார்மேட் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட் வரும். டேன் இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட் வேணால் ஒரு வாட்டி எழுதிடலாமா? இன்டிகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by a tan இன்வர்ஸ் ஆஃப் x by a ப்ளஸ் c. இப்போ a இடத்துல 5 ரூட் 5, a ஈக்குவல் டு ரூட் 5, எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்குது. லாஸ்ட் சம் புக்கில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு டீன்னு நம்ம டேரெக்டாக எடுத்தாலும் ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலாவை ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டிகிரேஷன் ஆஃப் dx இருக்குது, அது எக்ஸ்ன்னு மாறிடும். மைனஸ் 1 by a இருக்கிற இடத்துல ரூட் 5 அண்ட் வெளியே ஒரு 5 இருக்குது, அது மேலே எழுதிக்கலாம். சரிங்களா? 5 டிவைடட் பை ரூட் 5 tan inverse of x by root 5 plus c. இப்போ 5 வந்து root 5 into root 5 எழுதிக்கலாம். ஒரு root 5 cancel ஆயிடுச்சுன்னா answer x minus root 5 tan inverse of x by root 5 எழுதிக்கலாம் plus c. Understand of the sum இருக்கும். அடுத்த question பார்க்கலாம். அடுத்த question பாருங்க. integration of 1 plus root of 1 plus 4 square into dx. இதை எழுதிக்கலாம். இது tan கிடையாது, ஏன்னா ரூட் வருது. சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணுங்க. 1 plus 4x square into dx இருக்கு. இப்போ ரூட் இருக்கிறனால ரூட் இருக்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் plus a square னு வந்ததுன்னா log modulus
x plus root of x square plus a square plus c ன்னு மாற்றி எழுதணும். சேம் x a எல்லாமே ஒன்று தான். அப்போ நம்ம கொடுத்துருக்க டேர்ம் எப்படி மாற்றி எழுதலாம்னா இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by root of a square இடத்துல 1 square 4x அப்போ 2x whole square எழுதிக்கலாம். கிளியரா 2x whole square எழுதிக்கலாமா? இப்போ a வேல்யூ என்னது 1, x ஓட வேல்யூ 2x. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் மெத்தட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கூட பண்ணலாம். 2x is equal to tன்னு எடுத்துப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் அப்படி செய்கிறேன் பாருங்களா. ஏன்னா ஒரு மெத்தட் புக்கில் இருக்க மாதிரி சொல்லித்தரேன். t equal to 2x. அப்போ dt is equal to 2. கரெக்டாக dt is equal to 2 into dx. அப்போ dt by 2 is equal to dxன்னு மாறிடும். இங்கே நமக்கு ஆக்சுவலாக dx இருக்கா, dx இருக்கிற இடத்துல dt by 2ன்னு எழுதிப்போம். 2x இருக்கிற இடத்துல tன்னு எழுதிப்போம். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா 1 by root of 1 square plus t square into dx இருக்கிற இடத்துல dt by 2. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். integration of dt by root of 1 square plus t square. இப்போ நம்மளோட ஃபார்முலா மாதிரியே வந்துருச்சா? x square பதிலா t square, a square பதிலா 1 by 2. ஸோ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by 2 log x இருக்கிற இடத்துல t plus root of t square plus a square plus c. இது எழுதிட்ட பிறகு t ஓட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணா போதும். 1 by 2 log t இடத்துல 2x plus root of 2x whole square plus 1 square 1 plus c. Clear? Understand of the? So இதை இன்னும் simplify ஆக்கலாம். 1 by 2 log 2x plus root of 2 square 4x square plus 1 plus c. அவ்வளோதான். சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by root of 4x square minus 25 dx. சொல்யூஷனில் ஃபஸ்ட் இதை எழுதிடலாம். 1 by root of 4x square minus 25 into dx. இப்போ சப்ஸ்டியூஷன் இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். 1 by root of 4x வந்து 2x whole square, ஏன்னா ஹோல் ஸ்கொயர் மாதிரி வரணும் இல்லையா, மைனஸ் 5 ஸ்கொயர் 25 வந்து 5 ஸ்கொயர் எழுதிக்கிட்டேன் dx. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. புட் t is equal to 2x. அப்போ dt is equal to 2 into dx. இப்போ dx தான் வேணும். அப்போ 2 டிவைடட்ல dt by 2 into is equal to dx. இப்போ இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by root of t ஸ்கொயர் மாறிடும். மைனஸ் 5 ஸ்கொயர் into dx இருக்கிற இடத்துல dt by 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த 1 by 2 வெளியே எடுத்துட்டோன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் dt divided by root of t square minus 5 square. இப்போ இதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் dx by x square minus a square is equal to log x plus root of x square minus a square plus c. இது வந்து இதோட ஃபார்முலா. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக t இருக்கும், a வேல்யூக்கு பதிலாக 5. therefore integration of 1 by 2 dt 1 by 2 integration of dt by root of t square minus 5 square is equal to 1 by 2 log t plus root of t square minus a square plus c, which is equal to 1 by 2 log t இருக்கிற இடத்துல 2x plus 2x whole square minus 5 square plus c. next line la 1 by 2 log 2x plus root of 4x square minus 5 5s are 25. நம்ம கொஸ்டின்ல இருக்கிற டேர்ம் அப்படியே வந்துடணும். அப்புறம் plus c. அவ்வளோதான் சம். நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சுடுங்க, மற்றது எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.